லைவ் அப்டேட் சின்ன சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணியிருக்கேன். கடைசி வரை பாருங்கள். வியானாவும் வாட்டர்மெலனும் வெசல் வாஷிங் அப்போ பேசிகிட்டு இருந்தது தான் காமிச்சிட்டு இருந்தாங்க லைவில். 5 பேரில் 5 பேரையும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பேர்லாம் வந்து வியானாவுக்கு அந்த சபரி, விக்கல் அண்ட் சாண்ட்ரா 3 பேரையும் சுத்தமாக பிடிக்கல. கைஸ், அடுத்த கிளிப் தான் வந்து காமெடியான கிளிப்பு. வியானா வந்து திவாகர் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அது எப்படி நீங்களே பாருங்கள். சீசன் 9ல் இவங்க டேரக்டர்ஸ் ஃபினாலில் 6 வந்திருப்பாங்களா? இல்லை, வியானா சொல்கிறத அவர் கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டார். அவங்க எந்த இடத்துல சொல்லுவாங்கன்னா, 20 கண்டஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தானே அந்த 6 பேர் மட்டுமா இவங்க இருந்தாங்கன்ற அர்த்தத்தில் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம திவாகர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாருன்னு பாருங்கள். கஷ்டப்பட நான் சொல்கிறதே உனக்கு புரியல. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஹை பட்டன்லாம் காமிக்காது, காமிச்சா அதையும் பண்ணுங்கள். நம்ம 20 பேர் இல்லைன்னா இவங்க எங்கேருந்து டாப் 6க்கு வந்திருப்பாங்க? கஷ்டம். எனக்கு அதான் வர முடியாதுன்றதுதான் வர முடியாதுல்ல. வியானாவும் பேசுகிறதும் புரிய மாட்டேங்குது கைஸ். இந்த சீசனுக்கு நம்மளும் ஒரு பாட்டு அப்படின்னு சொல்கிறது என் காதில் இந்த சீசனுக்கு நம்மளும் ஒரு பாட்டுன்னு உழுது. இந்த சீசனுக்கு நம்மளும் ஒரு பாட்டு, இந்த வீட்டுக்கு நம்மளும் ஒரு பாட்டு. அம்மா வல்லியா லைவ் பார்க்குறதுக்கும் ஒரு பொறுமை வேணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த கிளிப்பை பாருங்களேன். இப்போ திவ்யா அப்படி இருக்கா? நம்ம 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 மக்கள் அப்படி இருக்கால. நம்ம மக்கள் அப்படி இருக்கால, அதை எவ்வளோ நேரமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இப்படி தாங்க இருக்கும் ஃபுல்லாகவே. மாற்றி மாற்றி இப்போ வேண்டாம் சார், நாளைக்கு பண்ணிக்கலாம், முடிஞ்சிருச்சு. இந்த வாஷிங் ஒர்க்கை வந்து நான் பண்ணவான்னு கேட்குறாரு. இல்லை இப்போ வேணாம், முடிஞ்சிச்சு, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வினோத்தை கூப்பிட்டு எல்லோரும் சேர்ந்து யார் யார் பண்ணலான்னு முடிவு எடுத்துக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. நாளைக்கு காலையில். அப்புறம் கடைசியாக வினோத் சொல்கிறாரு, நிறையா பொருள் சேருது, வெசல் மாற்றிக்கலாம், நம்ம ஏற்கனவே வச்சுருந்த மாதிரி க்ளீன் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. நாளைக்கு வெசல் மாறுங்கப்பா. நாளைக்கு ஹவுஸ்மேட்ஸ் நிறைய சாமான் சேருது, வேலைகளை பிரித்து எடுத்துக்கலாம் ப்ளீஸ். அப்புறம் காமெடியாக போயிட்டு இருந்துச்சு கைஸ். பிரவீன் பாடுறப்ப வாய் வந்து முன்னாடி வந்துடும் அப்படின்னு சபரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தார். அப்புறம் பாட்டு பாடி காமிச்சாரு. பிரவீன் பாடுறான். கைஸ், எனக்கு பிடிச்ச டாப்பிக்கே லைவில் இது தான். பேய் கதை பேசலான்னு சொன்னாங்க, நான் யாரும் ஒத்து வரல. ஆனால் இவங்க 2 பேரும் உண்மையாக நடந்துச்சுன்னு சொல்லி ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அது கேளுங்க. அந்த கண்ணு இதுவாகுதுல்ல, அந்த பொம்மை, அந்த சேரில் உட்காந்துக்கிறேன். அந்த சேர்கிட்ட உட்காந்துருக்கும் போது இவங்க உடம்புலாம் சிலுக்குச்சான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்குமா எனக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் கையெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. உடம்பு இப்போ அதை சொல்லும் போதும் சிலுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து எனக்கு உடம்பு சிலுக்குது. எனக்கு உடம்பு சிலுக்குது. நீங்க ஏன் கைய பாருங்க. எனக்கு அதே இடத்துல தான் ஆச்சு. அதான் கேட்டேன் என்ன இடம். நீங்க பாருங்க, நான் போய் சொல்லல. தெரியுது உனக்கு என்ன ஆச்சு, அதை மட்டும் சொல்லு. ஜாலியாக இருந்துச்சு. கேட்கலான்னு பார்த்தா கேமராவை மாற்றிட்டாங்க. கேமரா அங்கே மாற்றி திருப்பி வாஷிங் ரூம்லேயே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கும் உனக்கு. கைஸ், இந்த திவாகர் லவ் பண்ணுறதுக்குனே உள்ளே வந்திருக்காரு போல இருக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி யார் வியானா, திவ்யா, அரோரா யாரையுமே விட்டு வைக்க மாட்டார் கைஸ். காலம் ஃபுல்லாக நீ சொல்கிறத கேட்டுக்கிட்டு பாவம் போன போதே தனியாக கல்லூரியே அப்படின்ட்டு தான் இவர் டீ டோட்டலர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேர் எடுக்கலான்னு சொல்கிறாரு. அவங்க பதிலுக்கு கலாய்க்கிறாங்க. இப்போவே திவுன்ற வியானான்ற ரம்யான்ற அவ அப்சராவன்ற ஒருத்திய விட்டுறியா நீனு? நீ என்னதான் சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே திருப்பி பழைய கதையே பேசிகிட்டு இருக்காரு இவர். எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு தான் மைண்டில் இருக்கு இவருக்கு. உனக்கு திவ்யா என்ன சொன்னா? 15 days இம்ப்ரெஸ் பண்ண தானே சொன்னா. ஆமாம், நீ அவளை ட்ரை பண்ணு. அப்புறம் எப்படியோ வியானா வந்து திவ்யா பக்கம் பிளேட்டை திருப்பி போட்டாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து ரம்யா அங்கே வர திவாகர் சொல்கிறாரு, உங்கள் பெட்டில் தான் நான் தூங்க போகிறேன்ட்டு. உன் பெட்டில் தான் நான் படிக்கிறேன். அதான் அப்ப என்ன என் இடத்த புடிச்சிட்டீங்க. பக்கத்தில் ஒரு வேக்கண்ட் இருக்கு. வேண்டாம், நாட் இன்ட்ரெஸ்ட். அவங்களும் பதிலுக்கு கலாச்சி விட்டுறாங்க அவரை. அவர் அடங்க மாட்டேங்கிறாருங்க. பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், பேசக்கூடாது. எல்லார்கிட்டேயும் லவ் பண்ணுற மாதிரியே பேசுகிறாரு வேற. புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க திவாகர். உங்க பக்கத்துல மனசம்பாடு பண்ண நான் கேக்குறேன். ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவுக்கு தேவையான கிளிப்லாம் இருக்குது. ஆனால் இதை எடிட் பண்ணி முடிக்கவே 1.5 ஆயிடுச்சு. ஓகே பாய், அடுத்த அப்டேட்டில் பார்க்குறேன் காய்ஸ். கடைசியாக திவாகர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுட்டு தூங்குங்க. காலம் ஃபுல்லாக சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கும் உனக்கு.